ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். ஆக்சுவலாக எதற்காக இன்னைக்கு இந்த வீடியோனா, இன்னைக்கு ஒரு போட்ட போஸ்ட்டுக்காக தான் இந்த வீடியோ. அப்படி என்ன போஸ்ட் போட்டிங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம், தெரியாதவங்க. செக்ஸியாக ஒரு வீடியோ, ஏஐ. அது ஏஐங்க, நான் கிடையாது. எப்படின்னா நான் செத்து போனதுக்கப்புறம் என் ஃபோட்டோ வச்சு நீங்கள் இந்த ஃபேக் ஐடிலாம் வந்து மார்ஃபிங் பண்ண போகிறீங்க. அது வந்து நம்மளே வந்து என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க, அதனால ஷேர் பண்ணேன். இதில் என்னங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி, வீட்டில் இருக்க பாலிடிக்ஸை தான் நம்மளால எடுக்க முடியல, பப்ளிக்லேயுமா சான்ஸே என்ன? இது இது எனக்கு இஷ்டமாக இருக்குது, எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. ஜஸ்ட் ஐ எம் போஸ்டிங். அதில் வந்து ஒருத்தவங்க வந்து அவங்கள என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான். பட் ஆனால் வந்து அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அப்புறம் அவங்கள மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, வித்தவுட் மெசேஜ். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு என்னால் ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோ, ப்ளஸ் எனக்கு பர்சனல் மெசேஜ்லாம் அனுப்புறீங்களே உங்களுக்காகவும் இந்த வீடியோ. அது என்னன்னா, சாகிறதுக்கு முன்னாடி ஆசைங்க. எல்லாம் செத்து போனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளோட ஃபோட்டோ வச்சு மார்ஃபிங் பண்ணி என்னென்னமோ பண்ணுறாங்க, என்ன ஃபேக் ஐடியாலுங்க. ஸோ நம்ம உயிரோடு இருக்கும் போதே நம்மளோட ஃபோட்டோவை இப்படி பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு. சரி, போஸ்ட்டில் போடலாம், காஜியாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்கல்ல நீங்கள் எல்லாரும் இல்லை, சில பேர். அதனால அதை போட்டு சும்மா பார்க்கலாம், என்னதான் ஒரு என்ன ஒரு வரவேற்பு கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலான்னு பார்த்தா, வாவ், இவ்வளோ வரவேற்பா? ஆடா பாவீங்களா, அடுத்தவன் செஸ்ட்டை பார்க்கறதுக்கு இன்னாமா துடியறீங்க பாரு. ஐயோ, எனக்கு செஸ்டே இல்லை பாஸ். எங்கள் பாப்பாக்கு நான் 3.5 வயசு வரைக்கும் பால் கொடுத்தனால நோ செஸ்ட் ஃபார் மீ. எல்லாம் அந்த என்ன சொல்றது, உள் ஆடைகள் போட்டு அதை ஏற்றி வச்சிருக்கேன், புரிஞ்சுதா? எனக்கு செஸ்டே கிடையாது. நான் எவ்வளோ குனிஞ்சாலுமே செஸ்ட் தெரியாது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இன்னர் கார்மெண்ட் போடுவேன். ஸோ இதில் என்னன்னா, அவங்க வந்து அது மாதிரி சொன்னோன்னே எனக்கு என்னடா அது அப்படின்னு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. எனக்கு மார்னிங்கு சான்ஸே இல்லை, சூப்பர் மண்டே ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு. அது வந்து எல்லாமே என்னோட ஹார்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். M+M=to ஹார்ட். ஓகே, அதுக்கப்புறம் நேச்சருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு. நான் ஸ்டிச் பண்ணேன், அதுக்கப்புறம் நிறைய பிடிச்சேன், அதுக்கப்புறம் போஸ்ட் போட்டேன். ஸோ இதெல்லாமே இன்னைக்கு நான் நடத்தி வச்சேன். ஸோ என்னன்னா, சரி அது கன்வே பண்ணிடலாம், இப்போ விட்டா சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஹாய். ஆமாம் கிரிஷ், நீங்கள் சொல்கிறீங்கல்ல உங்களோட இதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை வாட்டி என்னோட வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க? ஒரு லைக் கொடுத்துருப்பீங்களா? ஹலோ ஃபோட்டோகிராஃபர், அனிமல் ஃபோட்டோகிராஃபர். இல்லை, நிறைய பேர் வந்து இல்லை பர்சனல் மெசேஜில் வந்துட்டு என்னோட வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நீங்கள் யாருமே எனக்கு கமெண்ட்டும் பண்ணல, லைக்கும் பண்ணல, நான் ஏன் உங்களுக்கு பண்ணணும்? புரிஞ்சுதா? நீங்கள் பண்ணிங்கன்னா நானும் பண்ணலாம், நீங்கள் பண்ணலாம் நான் ஏன்ப்பா பண்ணணும்? ஓகே, ஸோ அதனால் அதுக்கு தான் இந்த வீடியோ. இது வந்து அவங்க வந்து என்னை கேட்டிருந்தாங்க, என்ன ஆச்சு பிரீத்தி உனக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே ஆகலை, நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். அது ஏன் ஆயிப்பா, நம்ம வந்து உயிரோட இருக்கும் போதும் சரி, செத்து போனதுக்கு அப்புறம் வந்து நம்மளை புகழ்ச்சி வந்து உலகத்தில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் மெயினாக சொந்தம் பந்தம். யார் அந்த சொந்தம்? சோகத்தில் உட்கார வைக்கிற ஆளு, அதான் யாரு? கண்டுபிடிங்க, சோகம் யாருன்னு கண்டுபிடிங்க, சொந்தம் யாருன்னு கண்டுபிடிங்க. ஓகே, சோகம் வந்து சொந்தம் தான். ஓகே, பந்தம் யாரு? பந்தம் கிட்ட ஓவரா வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பந்தாடிடுவாங்க. எல்லாக்கிட்டையும் கொஞ்சம் லிமிட்டா வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ரொம்ப அட்டாச் ஆனீங்கன்னா டிட்டாச்மெண்ட் ஆயிடுவீங்க. எங்க ஹார்ட்டுக்குள்ள. எங்க அம்மாவை அப்பத்துலேருந்தே அப்படிதான் சொல்லுவாங்க, ஏன் நீ ஓவரா போய் ஈசிக்காத, அப்புறம் மேலே பட்டுடுத்து அவ்வளோதான், அதை காய வைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவா என் அம்மா. என்னங்க ஐயர் பாஷெல்லாம் பேசுங்க? ஆமாங்க, நான் தான் மிக்சட் ஃபேமிலின்னு சொன்னேன்ல. எங்கள் அம்மா வந்து பாலக்காட்டு ஐயர். ஓகே, எங்கள் தாத்தா வந்து கோவில் நம்பூதிரி. ஜிகி 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 ஜிகி. எங்கள் ஆயா
ஆயானா ஸ்கூல் ஆயா இல்லைங்க, எங்கள் அப்பாவோட அம்மா நாங்கள் வந்து ஆயா ஆயான்னு தான் கூப்பிடுவோம். அவங்களோட ஃபேமிலி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கோ இது சோல்ஸ் கிட்ட பேசுகிற ஆளுங்க. சோல்ஸா? அது என்னங்க சோல்ஸ் தெரியாதா? ஆவி, ஆவிங்க கூட பேசுகிற ஆளுங்க. அதெல்லாம் எனக்கு எப்போ தெரியுமா தெரியும்? தானத்துக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் இதோட ஆன்சர்ஸ்லாம் தெரியும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. எனக்கு வந்து பேட் சோல்ஸ் ஏதாவது வீட்டில் இருக்குன்னா என்னோட ஹார்ட் கைட் பண்ணும். நான் வந்து போயிட்டு மண் விளக்கேற்றுவேன். அப்புறம் ஒரு நாள் என் தங்கச்சி சொல்கிறா, என்னடி உன் அத்தை மாதிரியே நைட்டில் உட்காந்து மண் விளக்கேற்றுற, சூனிய ஃபேமிலி ஆச்சடி உங்கள் அத்தை அப்படின்னாங்க. அப்படியா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. சின்ன வயசுலேருந்து என் ஹார்ட் கைட் பண்ணும். நான் பேட் சோல்ஸ் இருந்ததுன்னா நான் வந்து மண் விளக்கில் ஏற்றுவேன் லைட்டு. அப்போ வந்து வீட்டுக்குள்ளே வந்து அந்த பேட் வைப்ரேஷன் வந்து அந்த ஆவி வர்றது இல்லை, பேட சோல் இருக்கிற ஆவிங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வராது. ஆனால் பக்திக்கும் தியானத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பக்திக்கு பின்னாடி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்தியாக சாமி கும்பிடலாங்க. அப்புறம் சோல்ஸ் கிட்ட பேசுறதுக்கு நீங்கள் செய்வின அந்த ஆளுங்க கிட்ட போய் நீங்கள் உங்களோட மணி வேஸ்ட் பண்ணும். ஆனால் நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னா எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் உங்கள் ஹார்ட்டு கிட்ட வரவே வராது, உங்கள் வீட்டுக்குள்ளேயும் வராதுங்க. சீரியஸாக 100% சொல்கிறேங்க. ஏன்னா நான் அனுபவிச்சதுனால உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பேட் எனர்ஜி இருக்கிற ஆளுங்க உங்கள் பக்கத்துலேயே வர முடியாது. அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அவங்க எவ்வளோ பெரிய பேட் எனர்ஜியில் அப்படின்னு. ஸோ எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கு. அதே மாதிரி தான் எங்கள் மாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, உங்களை விட்டு ஒருத்தவங்க போனாங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு நினச்சிட்டு கோடி கும்பிடு போட்டுக்கோங்க இறைவனுக்கும் நேச்சருக்கும். அப்புறம் உங்கள் ஹார்ட்டுக்கு சொல்லிக்கோங்க தேங்க்ஸ். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், எனக்கு சூப்பராக இருக்கேங்க. இப்போ தாங்க தச்சு முடித்தேன், கொஞ்சம் பிரேக்குங்க. அதனால தான் சரி ஒரு லைவ் வருவோமே, உங்கள் எல்லாரையும் பார்க்கலாம், வந்த விஷயத்தையும் கன்வே பண்ணலாம், நீங்களும் என்ன பார்க்கலாம். அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு, அப்படின்னு கம்மியாச்சு. பரவாயில்ல, எனி ஹவ் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்களா என்னதான் பண்ணுறாங்க இன்னைக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்களா, அது போதும். ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் எல்லாரும் என்னை பார்க்கறதுக்காக ஆவலாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இதுக்காக தான் இந்த வீடியோ நான் இப்போது எடுத்தேன். இப்போ சொல்லுங்கள், ஹாய் ஹாய் ஹாய். சொல்லுங்க, வேற என்ன வேணும்? நீங்க சொன்ன மாட்டீங்க. எங்களோட ஏரியால பாத்தீங்கன்னா நான் அந்த குட்டி பசங்களோட ஓகே மிமிக்ரி பண்ணோன்னே குட்டீஸ்லாம் அசந்துட்டாங்க. உங்களுக்குள்ள இவ்வளோ திறமையா, இவ்வளோ என்ன சொன்னாங்க தெரியுமா, இவ்வளோ திறமைன்னு கூட சொல்லலை, இவ்வளோ வாட் யூ சே மிமிக்ரி ஆர்டிஸ்டா அப்படின்னாங்க. ஆமாங்க, எங்கள் ஃபேமிலியில் ஹோல் ஃபேமிலியே நான் தாங்க மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு. எனக்கு சான்ஸ் தர மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா, டப்பிங் ஆர்டிஸ்டில் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எல்லா பொசிஷனில் இருக்கிற ஆளுங்களுக்கும் யூனியன் கார்டு. அந்த யூனியன் கார்டு எதுக்குன்னு விசாரித்தா நிறைய பேர் சீட்டிங் பண்ணுறாங்களே. ஸோ அவங்களுக்கு வந்து சீட்டிங் பண்ணாமல் இருக்கிறது தான் அந்த யூனியன் கார்டு. ஆனாலுமே எல்லா ஃபீல்ட்லையுமே சீட்டிங் நடக்குது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களுக்கு மட்டும் யூனியன் கார்டு இல்லாமே எல்லா வாய்ப்புகளும் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு வந்து ஏமாத்துறாங்க. ஸோ இதில் தான் கண்டுபிடிச்சேன் நான். ஸோ அதனால அப்புறம் வந்து கண்டுபிடிச்ச உடனே எனக்கு ரொம்ப ஓகே நம்மளோட திறமை வெளியே கொண்டு வரலாம். அப்போ உலகமே நம்மளை பார்க்குது இல்லை, பா பிரீத்திக்குள்ள இவ்வளோ திறமையா. என்னங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட நெய்பர்ஸு, அதான் என்னோட சொந்தம் சோகம், அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே வந்து சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, பிரீத்தி வேற லெவல் பிரீத்தி, நீ சான்ஸே இல்லை, நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. வாட் டு டூ லேட். ஏன்னா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்ல, யார் கூடயுமே என்னால் மீட் பண்ண முடியல. எல்லாரும் அப்பாயின்மெண்ட் போடுறாங்க, பட் அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுது. வாட் டு டூ. நான் ரொம்ப பிஸியாக ஓடிட்டுருக்கேன் பாஸ். உங்களுக்கும் இருக்கும் நிறைய பிஸினஸ். நம்ம எதற்காக வந்தோம்? 3 கேள்வி கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே. சரி சொல்லுங்க. ஹாய்க்கா, ஹாய் 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 ஹாய். when you are coming? அடுத்தது
என்னங்க இன்னைக்கு காத்து தாங்க வருது, அதான் தெரியல. ஹாய் டியர். யா, ஐ அம் ஃபைன். என்னடா செல்லக்குட்டி வைஷாலி, எங்க சித்தப்பா பொண்ணு, நடுவில் எனக்கு காண்டாக்ட் இல்லை. அவங்க வேணும்னா வருவாங்க, வேணான்னா போயிடுவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு பேசஞ்சர் மாதிரிப்பா நம்ம லைஃபு. எப்படின்னா ட்ரெயின் நம்ம ஏறுறோம், திடீர்னு இறங்குவோம், திடீர்னு நிறைய பேர் ஏறுவாங்க. ஆனால் ட்ரெயின் பாட்டு ஓட்டிகிட்டு தானே இருக்கும். அது மாதிரி தான் நம்ம லைஃபு. நம்ம பாட்டு ஓட்டிகிட்டே இருக்கணும். அவங்களுக்கு எதாவது தேவைன்னா நம்மக்கிட்ட வருவாங்க, தேவையில்லைன்னா போயிடுவாங்க. நான் நிறைய லைஃப்பில் பார்த்துட்டு குத்து அடி மெதி, அது நிஜமாலே ஒரு அந்த டைலாக் இருக்குல்ல நான் பண்ணேன். எல்லாமே சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமும் ரியலாக நடக்கிறதுக்கு. ஆனால் அந்த சீரியலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே கிரியேட் பண்ணுறது. நான் சொன்னேன் நிறைய பேர் கேட்ட, தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஜாலியாக போடுங்க, ஜாலியாக போடுங்கன்னா இப்போ தான் நிறைய இடத்துல ஜாலியாக போடுறாங்க. பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு கேம் ஷோஸ் பண்ணுறாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. அது மாதிரி மக்களை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுங்க. ஆனால் மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல, நாங்கள் தானே உங்களை பார்க்குறோம். அப்போ நீங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். கொடுக்கலையா கவலையே படாதீங்க. நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம் யார் இருக்கா? 2 விஷயம் இருக்குது, இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப். இன்னொன்று வந்திருக்கு, நான் ஒரு சேனலுக்கு போகிறேன்னு சொன்னேன்ல, சேனலில் ஒரு ஆப்பு, அந்த ஆப் வந்திருக்கு. அதை பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். யாருக்கெல்லாம் வந்து இன்கம் வேணுமோ அந்த ஆப்பில் வாங்க. இப்போ நான் ஏன் தெரியுமா இதில் டான்ஸ் போடுறேன், பாப் சிங்கர்லாம் இதை தான்ப்பா இருக்காங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. பட் அதுனா பர்சனலாக போகலாம், பர்சனலாக நம்ம டான்ஸ் பண்ணோம்னா அதில் பே பண்ணுறவங்களுக்கு பே பண்ணிவிட்டு நம்ம டான்ஸ்க்கு போடலாம். பட் ஆனால் பாப் சிங்கர்ஸு, சினி ஆர்டிஸ்ட்டு, அவங்க மேனேஜர்ஸில் தான் வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க சினி ஆர்டிஸ்டில் அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை, அவங்களோட மேனேஜர்ஸு எல்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. முக்கால்வாசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5% தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. முக்கால்வாசி பேர் வந்து 95% ஆளுங்க வந்து அவங்க யூஸ் பண்ணுறதில்ல. ஃபுல்லாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் இல்லைன்னா மேனேஜர்ஸு அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மிஷினில் நம்ம ஒரு கோல் அச்சீவ் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணோம், இதில் தானே போட்டாகணும். அதனால தான் நான் டான்ஸில் போடுறேன். யாரோ பிகினி வேணும்னு கேட்டிங்களே, 1 lakh அனுப்புங்க, பிகினி போட்டு ஒரு டான்ஸை போட்டுடலாம். ஓகேவா? அனுப்பிச்சிட்டிங்களா 1 lakh? ஃபேக் அக்கௌண்ட் இருக்காங்களே, இவங்களோட தொல்லை தாங்க முடியலப்பா. ஃபேக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு என்ன கேள்வி பாருங்க, பிகினி போட்டாடு, ஜக்னி போட்டாடு, கஜினி மாதிரி ஆடு, 1 லட்சம் கொடு, என்ன வேணா போட்டு ஆடலாம். அப்புறம் சொல்லுங்க. ஹாய் 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 ஹாய். சரிப்பா, 10 நிமிஷம் பண்ணலான்னு நினச்சேன், 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ கிளீனிங் டைமு. ஸோ என்ன கிளீனிங்? வீட்டு கிளீனிங்லங்க, நம்ம பாடியில் இருக்க சிஸ்டம் கிளீனிங். அது பண்ணாதாங்க லைஃபே ஜிங்கல் லாலா. ஓகே, தேங்க்யூ, பாய்.